இதில் ஏஐசிசி பொறுப்பாளர் கிரிஷ் சோடங்கர் ராகுல் காந்தியின் ரைட் ஹேண்ட் போல செயல்படுகிறார். இவர் ஸ்டாலினை தனியாக சந்தித்துள்ளார். ஸ்டாலினுடன் தனி ஆலோசனை நடத்தியுள்ளார். இந்த ஆலோசனையில் தான் அவர் முக்கிய சில கோரிக்கைகளை வைத்துள்ளாராம். திமுக தலைமை அலுவலகத்தில் நடந்த இந்த ஐவர் குழு சந்திப்பு மரியாதை நிமித்தமானது என தெரிவிக்கப்பட்டாலும் 2026 சட்டமன்ற தேர்தல் வியூகங்கள் குறித்தே முக்கியமாக விவாதிக்கப்பட்டது. காங்கிரஸ் 3 விதமான பார்முலாக்களை முன்மொழிந்துள்ளது. இதை கேட்டு திமுக தரப்பு அதிர்ச்சியடைந்துள்ளதா? 75 சட்டமன்ற தொகுதிகள் அல்லது 40 தொகுதிகளுடன் அமைச்சரவை பதவிகள் அல்லது 30 தொகுதிகளுடன் 5 மாநிலங்களவை இடங்கள். இக்கோரிக்கை தமிழக அரசியலில் நிலை பெறவும் திமுக கூட்டணியின் மூலம் தனது இருப்பை பலப்படுத்தவும் காங்கிரசின் திட்டத்தை வெளிப்படுத்துகிறது. 75 தொகுதிகள் காங்கிரஸை முக்கிய கட்சியாகும் அல்லது 40 தொகுதிகள் மற்றும் அமைச்சரவை பதவிகள் சட்டமன்ற நிர்வாக அதிகாரங்களை சமநிலைப்படுத்தும். திமுக பெரிய எண்ணிக்கையை மறுக்கும் பட்சத்தில் 30 தொகுதிகளுடன் 5 மாநிலங்களவை இடங்கள் மாற்று திட்டமாகும். திமுக தலைவர்கள் இக்கோரிக்கைகளை ஆய்வு செய்து வருகின்றனர். ஆனால் திமுக தலைவர்கள் யாருக்கும் மேற்கண்ட 3 பார்முலாவிலும் விருப்பமில்லை. 75 தொகுதிகள் வழங்குவது காங்கிரஸ் கட்சியின் ஆதிக்கத்தை பலவீனப்படுத்தும் என்று சிலர் கருத, அதிக இடம் கொடுத்தால் நாம் தனித்து ஆட்சி அமைக்க முடியாது என்று நினைக்கிறார்கள். இக்கோரிக்கைகள் கூட்டணி இத்தகைய அழுத்தத்தில் நீடிக்குமா என்ற விவாதத்தை தூண்டிவிட்டுள்ளன.